இந்த பட்டமேளாப்பு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நமது பகுதி மாமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மேடம் அவர்களுக்கு நம்மளுடைய அன்னூர் அன் இஸ்வான் மதரசாவுடைய நிறுவனர் ஹாஃபில் அஃப்லல் உலமா இம்தாதுல்லா அவர்களை கண்ணியப்படுத்துமாறு மிக அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக நம்மளுடைய ஹிஃப்லு மாணவர்களுடைய அழகிய குர்ஆன் திலாவத். எனவே நம்ம அன்னூரியான் இஸ்லான் மதரசாவுடைய மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا وبرا بوالدتي ولم يجعلني جبارا شقيا والسلام علي يوم ولدت ويوم أموت ويوم أبعث حيا ذلك عيسى ابن مريم قول الحق الذي فيه يمترون ما كان لله أن يتخذ من ولد سبحانه إذا قضى أمرا فإنما يقول له كن فيكون صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கசீரா. அடுத்ததாக இந்த மதரசாவை பற்றி வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய எம்ஹெச் ஃபசல் அகமது அன்பாரி, செயலாளர் காஜாமலை வட்டார ஜமாத்துல் உலமா சபை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர்கள் வாழ்த்துறை வழங்குவதற்கு முன்பாக நம்முடைய பள்ளியில் நீண்ட நாளமாக இருக்கக்கூடிய அதே போன்று டிடிஆர் சதன் ரயில்வே அப்துல் சிராஜுதீன் பி அவர்களை ஹசரத் அவர்களுக்கு கண்ணியப்படுத்துமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला बिल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इक़रा बिस्मि रब्बिकल लज़ी ख़लक़ सदक़ल्लाहुल अज़ीम. அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஈருலகத் தலைவர் என்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஏனைய நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சூஃபீன்கள், நல்லடியார்கள்,
சாலிஹீன்கள், முத்தகீன்கள், இமாம்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிரந்தரமாக உண்டாவதாக. ஆமீன். அன்னூரியா நிஸ்வான் மதரசாவினுடைய 7வது ஆண்டு விழா மற்றும் 3வது மாணவிகளுக்கான பட்டமளிப்பு விழாவினுடைய விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய சலாத்தை சொல்லி என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, நான் ஓதி காட்டிய ஆயத்தில் நம்ம இந்த பயானை, இந்த தஃப்சீரை அநேக பயான்களில், ஜும்ஆக்களில் கேள்விப்பட்டிருப்போம். பெண்கள் கேள்விப்பட்டிருக்க மிக குறைவாக இருந்திருக்கும் இந்த விஷயம். அல்லாஹு தஆலா பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்ததற்கு முதல் இறக்கி அருளப்பட்ட ஒரு ஆயத் என்னவென்று சொன்னால், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். உம்மத்திற்காக வேண்டி அல்லாஹு தஆலா எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட முதல் ஆயத் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். நீங்கள் ஓதுங்க, அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இதன் மூலமாக விளங்கிக் கொள்வது என்னன்னு சொன்னால், ஓதுவது, விளங்கிக் கொள்வது, மார்க்கத்தை புரிந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு அம்சம். அதிலும் குறிப்பாக பெண்கள் இல்மு பெற்றுவிட்டாங்கன்னு சொன்னால் யாருக்கெல்லாம் பிரயோஜனம் என்று சொன்னால் முழு குடும்பத்திற்கும் பிரயோஜனம். அவர்கள் அந்த தீனை விளங்கி கொள்ளலை, மார்க்கத்தை புரிஞ்சு கொள்ளலை, கல்வி அடைந்து கொள்ளலைன்னு சொன்னால் அந்த முழு குடும்பத்திற்கும் பாதிப்பு ஏற்படும். இந்த துல்ஹஜ் மாதத்தில் ஜும்ஆவுடைய பயான் வழியாக எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலத்திற்கு பின்னால் ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது அங்கே போய், எங்கம்மா உங்கள் கணவர் இஸ்மாயில் எங்கே? அங்கே இருந்தாங்க. ஒரு பெண்மணி சொன்னாங்க, அவர் வேட்டையாட போயிருக்காரு, வெளியில் போயிருக்கார். எப்படிங்க இருக்கீங்க, வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? ஏதோ இருக்குது. அவங்க சொன்ன வார்த்தை ஏதோ இருக்குது, கிடைக்கிறது, சாப்பிட்டு அப்படியே போகுது வாழ்க்கை. அப்போ அப்படி கடைசியாக ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போகிறாங்க, வீட்டினுடைய வாசப்படி சரியில்லை, மாற்றிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வேட்டையை முடிச்சுட்டு திரும்ப வருகிற பொழுது வீட்டுக்கு யாரும் வந்தாங்களா, என்னாச்சு? அப்போ ஒரு வயசானவங்க வந்திருந்தாங்க, உங்களை பற்றி விசாரித்தாங்க, வீட்டினுடைய வாசப்படியை மாற்ற சொன்னாங்க. அப்போது ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்படியா சொன்னாங்க? ஆமாம், அப்படி தான் சொன்னாங்க. அப்போது நான் உன்னைய தலாக் சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் விளங்கலை, ஒரு மார்க்கம் இல்லைன்னு சொன்னால் எப்படி பதில் வருது? அந்த பதிலின் மூலமாக எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கையை சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு வீடுன்னு சொன்னால் அந்த பெண்ணிடத்தில் மார்க்கம் இருக்கும் என்று சொன்னால், இல்மு இருக்கும் என்று சொன்னால் அந்த வீடு முழுவதும் ஒரு சொர்க்கமாக, ஒரு சிறந்த ஒரு வீடாக இருக்கும். அந்த இடத்துல மார்க்கம் இல்லை, வீட்டுக்குள்ள தீனுடைய இல்மு இல்லை, கல்வி இல்லைன்னு சொன்னால் அந்த வீடுமே நரகமாக மாறிடும்.
இப்போ கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, குறிப்பாக பெண்களிடத்தில் தீன் வந்து கொண்டே இருக்க வேண்டும். தீன் எந்தெந்த நேரத்தில் எப்படியெல்லாம் அடைந்து கொள்ள வேண்டுமோ அதுக்கு ஒரு கால வரையறுவுலாம் கிடையாது. இந்த இல்முக்கு கல்விக்கே கால வரையறுவு கிடையாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க 5ல் உழையாதது 50ல் உழையாது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அந்த விஷயம் இருக்கிறதே கல்விக்கு கிடையாது. மற்ற ஏனைய உலகளாவிய விஷயத்தில் எடுத்துக்கொள்ளலாமே தவிர அந்த கல்விக்கு மட்டும் இந்த வார்த்தை பொருந்தாது. அதிலும் குறிப்பாக மார்க்கத்தினுடைய இல்முக்கு இந்த வார்த்தை அறவே பொருந்தாத ஒரு வார்த்தை. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பாக நம்முடைய குடும்பம் சீராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக பெண்களிடத்தில் தீனுடைய இல்மு இருக்கணும். அதற்காக வேண்டி ஒரு நீண்ட முயற்சி அல்லாஹ்வுடைய அருளால் முழு தமிழகத்திலையும் நிறைய மதரசாக்கள் புதுசாக உருவாகிட்டே இருக்கும். குறிப்பாக நம்மளுடைய திருச்சி மாவட்டத்தில் நிறைய இது மாதிரி பெண்களுடைய மதரசா அல்லாஹ்வுடைய அருளால் வளர்ந்துக்கிட்டே வருது. அல்லாஹு தாலா இதன் மூலமாக நிறைய மாற்றங்களை உண்டாக்குறான். அதே நேரத்தில் எங்கெல்லாம் இந்த தீனுடைய இல்மு குறைபாடாக இருக்குதோ, சரியான முறையில் பெண்களிடத்தில் மார்க்கம் கொடுக்கப்படவில்லையோ அந்த இடத்துல பலகீனமாக தான் இருக்குது. முந்தானத்து ஒருத்தர் ஜெர்மனிலேருந்து வந்திருக்கிறார். ஜெர்மனிலேருந்து வரார். ஒரு கஷ்டம், குடும்பத்தோடு சேர்ந்து 7 வருஷம் ஜெர்மனியில் குடும்பத்தோடு சேர்ந்து வச்சிருக்கிறார். என்னங்க ஆச்சுன்னு கேட்டால் 7 மாதம் வீட்டை விட்டு என் மனைவி என்னை துரத்தி விட்டா, பிள்ளைங்களை கொண்டு அடிக்க வைக்கிறா. 7 மாதம் ஜெர்மனியில் நான் ஒரு வெளியில் தான் தங்கியிருந்தேன், என்னால் இருக்க முடியல, என்னுடைய வேலையை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். அவர் அப்படியே அவசரப்படுத்துறார், என்னை இப்போயே ஏதாச்சும் ஒன்று செய்யுங்க, என்னை ஒன்று சேர்த்து வைங்க, இல்லை வெட்டி விடுங்க, ஏதாச்சும் ஒன்று அப்படி புலம்புறார். அவர்கிட்ட பொறுமையாக பேசி கேட்டால், ஏங்க 7 வருஷம் இருந்தீங்க, பல லட்சம் சம்பாரிச்சிங்க, குடும்பத்துக்கு தீனை கொடுத்தீங்களா, அந்த மனைவி மக்களுக்கு மார்க்கத்தை கொடுத்தீங்களா, அவங்களுக்கு நீங்கள் சரியான தீனுடைய கல்விக்கு ஏதாச்சும் ஏற்பாடு செஞ்சீங்கன்னா பதில் இல்லை அவர்கிட்ட. இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களும் கணவன்மார்களும் ஆண்களும் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிட மீது ஒரு தனி அக்கறை வைக்கணும். ஏன்னு சொன்னால் நம்ம வீடு சொர்க்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடத்தில் மார்க்கத்தை விளங்க வச்சுட்டோம், மார்க்கத்தை கொடுத்துட்டோன்னு சொன்னால் நம்ம வீடு மறுமையில் சொர்க்கம் அல்ல உலகத்திலே சொர்க்கமாக இருக்கும். அத்தகைய உண்மையான சொர்க்கமான வீடாக நம்முடைய வீடுகளும் குறிப்பாக இந்த மதரசாவில் ஓதி பட்டம் பெறக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுடைய வீடுகளையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாய்ப்புக்கு தந்தமைக்கு நன்றியை கூறி ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரன் ஹஸ்ரத். அடுத்ததாக இந்த அரபு பாடசாலை வாழ்த்து நம்முடைய ஏரியாவினுடைய மாமன்ற உறுப்பினர் மலர்விழி ராஜேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு என்னை வருகை புரிந்து அழைத்ததற்கு மிகவும் நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் ஐயா அவர்களுக்கும் வந்திருக்கும் சகோதரர் அனைவருக்கும் என்னை பேச வாய்ப்பு அளித்து கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் ஐயா அவர்களை என்னை வாழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த மதரசாவை வாழ்த்துவதற்காக வேண்டி நம்முடைய மௌலானா சிக்கந்தர் பாஷா ஜெயினி ஹசரத் அவர்கள், பொருளாளர் பாலக்கர வட்டார ஜமாத்துல்மா சபை, மேலும் அந்நூர்யான் விஸ்வான் மதரசாவுடைய உறுப்பினர் அவர்களை மிக தாழ்மையுடன் அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم.
அல்லம ஆதமல் அஸ்மா சதகல்லாஹுல் அலியுல் அலீம் வகால நபீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபுல் இல்மி ஃபரீதா அலா குல்லி முஸ்லிம் அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்முயிரது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், இந்த சபையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்னூரியா நிஸ்வான் மதரசாவுடைய 3ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா, 7ஆம் ஆண்டு துவக்க விழா அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இந்த மஜ்லிஸில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கபூல் செய்வானாக. குறிப்பாக 3 ஆண்டு காலங்கள் மார்க்க கல்வியை பயில வேண்டும், அதை சமூகத்திற்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு கலந்து படித்து பட்டம் பெறக்கூடிய இந்த பட்டம் பெறக்கூடிய மாணவிகளையும் அவருடைய பெற்றோர்களையும் அவருடைய கணவன்மார்களையும் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்வானாக. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த பிறகு அங்கு ஒரு அரசியல் நடைபெற்றது. ஆதம் சிறந்தவரா, மலக்குமார்கள் சிறந்தவர்களா? ஆதம் தான் சிறந்தவர் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா மலக்குமார்களுக்கு மத்தியில் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யும்படி கட்டளையிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கப் போகிறேன் என்று சொன்ன சமயத்தில் மலக்குமார்கள் நமக்கு நம்முடைய எதிர்மறையான செயல்பாடுகளை பற்றி அல்லாஹு தாலாவிடத்தில் பதிவு செய்தார்கள். யா அல்லாஹ், இரத்தத்தை ஓட்டக்கூடிய, குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய மனிதனையா நீ படைக்கப் போகிறாய், நாங்கள் தான் உன்னை வணங்கி கொண்டிருக்கிறோம் என்பதாக நமக்கு எதிராக மலக்குமார்கள் பேசுகிறார்கள். அவருடைய பேச்சிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. அல்லாஹு தாலா சொன்னான், உங்களை விட நான் நன்கு அணிந்தவன் என்று உங்களுக்கு தெரியாதா என்று வாயை மூட செய்தார். இதோட செய்தி முடியலை. இப்போ அல்லாஹ் மலக்குமார்களுக்கு உங்களை விட மனிதன் சிறந்தவன் என்பதை புரிய வைக்கணும். ஏன்னா மலக்குமார்கள் அவங்களுடைய அவங்களுடைய அடிப்படையிலே ஊறி இருக்கிறது, நாம தான் சிறந்தவர்கள். ஏன்னா நாம் இறைவனுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம், இறைவனை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம், நாம் சிறந்தவர்கள், நமக்கு அடுத்துதான் மனிதர்கள் என்ற ஒரு மனநிலையில் இருக்கின்ற சமயத்தில் மலக்குமார்களுடைய உள்ளத்தில் மனிதர்கள் சிறந்தவர்கள் என்று புரிய வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தேர்வு செய்தது கல்வி. அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான், வ அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா. எப்படி அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த பிறகு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலாவே கல்வியை கற்றுக் கொடுத்தான். முதல் ஆசிரியர் அல்லாஹு தாலா. அல்லமல் ஆதமல் அஸ்மா அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு படைப்பினங்களுடைய தாத்வீரியத்தை சொல்லிக் கொடுத்தான். அதோடு அல்லாஹ் நிறுத்தல. சும்மா அரதஹும் அதல் மலாயிகா ஃபகால அம்பியூனி பி அஸ்மாஇ ஹாவுலா. மலக்குமார்களை அழைத்து எந்த கல்விகளை எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானோ அதையெல்லாம் சுட்டி காட்டி இவைகளை பற்றி சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்தில் கேட்கிறான். இந்த செய்தியை நல்லா புரிஞ்சுக்கிட்டே வாங்க. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்பாக மலக்குமார்களிடத்தில் என்னுடைய ஹலீஃபாவை படைக்க போகிறேன்னு சொல்ல, மலக்குமார்கள் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், ஏன் தேவையில்லாமல் மனிதர்களை படைக்கிற? அவன் யஸ்ஃபிக்கு திமா, இரத்தங்களை ஓட்டக்கூடியவன், குழப்பங்களை விளைவிக்கக்கூடியவன். நஹனு நுகத்திசுலக உனசபிஹுக, உன்னை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம், உன்னை நாங்கள் திக்ர் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஏன் தேவையில்லாத பிரச்சனையான சர்ச்சைக்குரிய மனிதனை படைக்கப் போகிறான்னு கேட்கிறாங்க. இப்போ எந்த மலக்குமார்கள் மனிதர்களை பற்றி நெகட்டிவாக சொன்னார்களோ, எதிர்மறையாக சொன்னார்களோ, அந்த மலக்குமார்களிடத்தில் இந்த மனிதன் சிறந்தவன், இவனை தான் என்னுடைய ஹலீஃபா, என்னுடைய பிரதிநிதி என்பதை புரிய வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தேர்வு செய்த ஆயுதம் கல்வி. அல்லாஹ் தேர்வு செய்த ஆயுதம் கல்வி. மனிதருக்கு அல்லாஹு தஆலா கல்வியை கற்றுக் கொடுத்தான்.
கற்றுக் கொடுத்து மலக்குமார்களை அழைத்து சொன்னா இதனுடைய பேரெல்லாம் சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, காலு சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. யா அல்லாஹ், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீ என்ன சொல்லிக் கொடுத்தா அதுதான் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்பதாக மலக்குமார்கள் கைவிரிக்கும் பொழுது அல்லாஹ் ஆதமை பற்றி சொன்னான். ஆதமையினுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லுங்க. ஆதம் சட சட சடன்னு சொல்லி கொடுத்தாங்க, சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஆசிரியர் அல்லாஹு தாலா, முதல் மாணவர் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் மலக்குமார்கள் ஒரு செய்தி புரிய வருது, நம்மை விட எல்லா விடயங்களிலும் மனிதர்கள் சிறந்தவர்கள். அருமையான சகோதரர்களே, இந்த இடத்துல அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் மனிதனுக்கான அடிப்படை கல்வி. கல்விதான் ஒருவரை மனிதனாக அடையாளப்படுத்தும். சமுதாயத்தில் கல்வி இல்லாமல் உண்டான மனிதன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மிருகத்திற்கு சமமானவன். அதனால தான் அரபியில் மனிதனுக்கான தாரிஃபாக சொல்வார்கள், விளக்கமாக சொல்வார்கள், ஹைவானுன் நாத்திக்குன், அறிவுள்ள பிராணி. கல்வி இருக்கின்றவன் தான் மனிதன். கல்வி இல்லாத போது அவன் மனிதனாக சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டான். எனக்கு முன்பு பேசிய ஹஸரத் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான். அர் ரஹ்மான் அல்லாஹு தாலா இருக்கிறான், அர் ரஹ்மான். அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும்? ஹலகல் இன்சான், அவன் தான் மனிதனை படைத்தான். அல்லமல் குர்ஆன், கல்வியை குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லியிருக்கணும். ஆனால் அல்லாஹ் அங்கே அப்படி சொல்லலை. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். ஹலகல் இன்சான், மூன்றாவதாகத்தான் அல்லாஹு தஆலா மனிதனை படைத்தேன் என்று சொல்கிறார். என்னுடைய தஃப்சீர்களை எழுதுவார்கள், ஒரு மனிதன் சமுதாயத்தில் மனிதனாக அடையாளப்படுத்த முடியும் எப்பொழுது என்று சொன்னால் குர்ஆனுடைய கல்வி இருந்தால்தான். இந்த குர்ஆனுக்கு வஹீயுடைய கல்வி என்று சொல்வார்கள். அல்லாஹ் ரசூலுடைய கல்வியை பெற்றவன் தான் மனிதனாக இருக்க முடியும், மனிதன் என்று சொல்வதற்கு தகுதி பெற்றவனாக இருக்க முடியும். அருமையான சகோதரர்களை, வரலாற்று செய்தியோடு நான் நிறைவு செய்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அந்த மிருகங்களாக இருந்த சஹாபாக்களை மனிதர்களாக புனிதர்களாக மாற்றுவதற்கு பெருமானார் கையில் எடுத்த ஆயுதம் கல்வி இல்லையா? கையில் எடுத்த ஆயுதம் கல்வி. ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப. அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார், அவர்களிலிருந்தே ஒரு நபியை நாம் தேர்வு செய்தோம், அவர் அவர்களுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுக்கிறார், அவர் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, கல்வியையும் ஞானத்தையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், ஆசிரியராக இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் தஆலா பெருமானாரை பற்றி சொல்வான். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது அல்லமல் ஆதம் அல் அஸ்மா, ஆதமிற்கு அவன் தான் கல்வி கற்றுக் கொடுத்தான் என்பதாக தன்னை பற்றி பறைசாற்றுகிறார். ரசூலுல்லாவை பற்றி சொல்லும் பொழுது ரசூலுல்லாவுடைய பிரதானமான பணி யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, குர்ஆனையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பது என்று சொல்கிறான். அருமையான சகோதரர்களே, அதனால ரசூலுல்லா மிக தெளிவாக இருந்தார்கள், கல்வியின் மூலம்தான் ஒரு சமுதாயத்தை செம்மைப்படுத்த முடியும். மிருகங்களை போன்று இருந்தவர்கள், ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்வார்கள். வரலாறுகள் எடுத்து பாருங்கள், ரசூலுல்லாவுடைய வருகைக்கு முன்பு மிக மோசமானவர்களாக, மிருகங்களை விட கேவலமானவர்களாக இருந்தவர்கள் அன்றைய அரபியர்கள். உலகத்தில் எந்த அரசர்களும் எந்த பேரரசுகள் கூட அந்த அரபுகளை ஆளுவதற்கு விரும்பலை இல்லையா? அவர்களை ஆளுவதற்கு கூட விரும்பலை. இன்னும் சொல்ல போனால் குடிமக்களாகவே இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்ற பட்டியலில் இருந்தவர்கள் அரபியர்கள் இல்லையா? அதிகாரிகள் இல்லை, இவனை நம்ம குடிமக்களாக கூட வச்சுக்க லாயக்கில்லை என்று சொல்லுகின்ற இடத்துல அன்றைக்கு அரபியர்கள் இருந்தார்கள். அந்த சமூகத்திற்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. எந்த சமூகம் மிருகங்களை விட கேவலமாக இருந்தார்களோ அந்த சமூகம் பிற்காலத்தில் ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இந்த இடத்திற்கு வருவதற்கான காரணம் கல்வி இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்மி நபி, எழுத படிக்க தெரியாது. ரசூலுல்லாஹ்விற்கு எழுத படிக்க தெரியாது, எழுதவும் தெரியாது, எழுதியதை படிக்கவும் தெரியாது. முஹம்மதுன்னு கூட எழுத தெரியாது. அவர்களுடைய பெயர் முஹம்மதுன்னு கூட எழுத, மீம் ஹே மீம் தால், இந்த முஹம்மது என்று கூட எழுத தெரியாது. ஒரு 10 வார்த்தைகளில் இடையில முஹம்மது என்ற வார்த்தை இருந்தால் இதில் எது முஹம்மது என்று கண்டுபிடிக்க முடியாது. பெருமானாருக்கு எழுதவும் தெரியாது, எழுதியதை படிக்கவும் தெரியாது. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வஃபாத் ஆகின்ற சமயத்தில் மதீனாவில் ஒரு உம்மி நபி கிடையாது.
இல்லையா? ஒரு உண்மை மனிதர், எழுத படிக்க தெரியாத ஒரு சஹாபி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தை மாற்றி அமைத்தார்கள் கல்வியின் மூலமாக. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கல்வியின் மூலமாகத்தான் ஒரு சமூகத்தை செம்மைப்படுத்த முடியும் என்பதை பெருமானார் ஆழமாக விளங்கினார்கள், அதில் உறுதியாக இருந்தார்கள். நீங்கள் வரலாறுகள் எடுத்து பாருங்களேன், ரசூலுல்லாஹ்வுடைய 23 ஆண்டு காலங்களில் பெருமானாருடைய மிகப்பெரிய புரட்சி கல்வி புரட்சி, மிகப்பெரிய புரட்சி கல்வி புரட்சி. காரணம், இந்த கல்விதான் மனிதனை மனிதனாக ஆக்கும் என்ற விஷயத்தில் மிக தெளிவாக இருந்தார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். கல்வி அறிந்தவர்களும் கல்வி அறியாதவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். அல் உலமா வரசத்துல் அன்பியா, கல்வி அறிவுடையவன் தான் என்னுடைய வாரிசு என்று பெருமானார் பேசினார்கள். கல்விதான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆயுதம். கல்வியுடையவர்கள் தான் என்னுடைய வாரிசு, என்னுடைய வாரிசு என்று சொல்ல தகுதி பெற்றவர்கள் கல்வி அறிவுடையவர்கள் என்பதாக பெருமானார் கல்வியை பற்றி பேசுகிறார்கள். இறுதியாக ஒரு வார்த்தையோடு முடிப்பேன், தலபுல் இல்மி ஃபரீதா அலா குல்லி முஸ்லிமின் ஓ முஸ்லிமா. ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீதும் கல்வியை தேடுவது ஃபர்து, கட்டாயம் என்று சொன்னார்கள். விரும்பினா கல்வி கற்றுக்கொள்ளலாம், விரும்பினா கல்வி விட்டுவிடலாம் என்றெல்லாம் அல்ல. உனக்கு விருப்பமா இல்லையா, அது என் பிரச்சனை இல்லை. நீ குர்ஆன் ஹதீஸ் சார்ந்த கல்வி, அல்லாஹ் ரசூலை பற்றிய கல்வியை அறிவது உனக்கு கட்டாயம். எனக்கு பிடிக்கல ஃபஜர் தொழுகலை என்று சொல்ல முடியாது. உனக்கு விருப்பமா இல்லையோ தொழுதாகணும், இல்லையா? உனக்கு விருப்பமோ இல்லையோ நோன்பு வைத்தாகணும். இது ஃபர்லுடைய தரம். இந்த ஃபர்லுடைய தரத்தில் பெருமானார் கல்வியை முன்னிறுத்துகிறார்கள். காரணம், கல்வி என்பது மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று என்பதா. அதனால் அன்பான சகோதர பெருமக்களே, அந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்தில்தான் பொதுவாக நிஸ்வான் மதரசாக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க நிஸ்வான் மதரசாக்கள் இயங்குவதற்கான காரணம், குறிப்பாக பெண்களிடத்தில் கல்வி செல்ல வேண்டும். கல்வி என்பது முக்கியம் என்றாலும் ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு செய்தியோடு நான் முடிப்பேன். அல்லாஹு தஆலாவுடைய தூதர் பெருமானார் சொல்வார்கள், அல் ஜன்னத்து தஹத் அக்தாபில் உம்மஹாத், சொர்க்கம் தாய்மார்களின் காலுக்கு கீழே இருக்கிறது. இப்போ பொதுவாக இந்த ஹதீஸை நம்ம எப்படி விளங்கியிருப்போம், பொதுவாக நம்ம எப்படி படிப்போம் சொன்னால், ஒவ்வொரு தாயினுடைய காலுக்கு கீழே சொர்க்கம் இருக்கிறது, அதனால் பிள்ளைகள் தாயினுடைய மனது கோணாமல் தாய்க்கு ஹிதமத் செஞ்சு தாயுடைய அன்பை பெறக்கூடிய நிலையில் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம விளக்கம் கொடுப்போம். நியாயமானது தான். அதில் இன்னொரு செய்தியை பெருமானார் சொல்கிறார்கள், அல் ஜன்னத்து தஹத் அக்தாமில் உம்மஹாத், பிள்ளைகளை சொர்க்கவாதியாக மாற்றுகின்ற இடத்துல அந்த தாய் இருக்கிறாள், இல்லையா? என்னுடைய சொர்க்கம் என்னுடைய தாயினுடைய காலடிக்கு கீழே இருக்கிறது என்றால், இதில் ரசூலுல்லாஹ் சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால், நான் சொர்க்கவாதியாக ஆகுவதில் மிகப்பெரிய பங்கு என்னுடைய தாய்க்கு இருக்கிறது, இல்லையா? ஒரு தாய் சீர் பெற்று விட்டால் அவருடைய பிள்ளைகளை சத்தியமாக உலகத்தில் யாராலும் வழிகெடுக்க முடியாது. ஒரு தாய் ரொம்ப ரொம்ப முக்கியமானவள். அருமையான சகோதர பெருமக்களே, திருமணத்தின் போது பெருமானார் சொல்லுகின்ற மிக முக்கியமான தகுதி தாத்துல் இல்ம். 4 காரியங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். அவருடைய கல்வி, அவருடைய அழகிற்காக வேண்டி, அவருடைய பரம்பரைக்காக வேண்டி, அவருடைய செல்வத்திற்காக வேண்டி, அவருடைய இல்மை மார்க்கத்திற்காக வேண்டி 4 காரணங்களை வைத்து ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். பெருமானார் சொன்னாங்க, ஃபௌஃபர் பிதாத்திதீன், மார்க்கமுடைய பெண்ணை தேர்வு செய்து நீ வெற்றி பெற்றுக்கொள் என்று சொன்னாங்க. அதாவது இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற செய்தி ரொம்ப முக்கியமானது. நான் திருமணம் முடிக்க போகிறேன், எனக்கு பெண் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பெருமானார் இங்கு முன்னிறுத்துகிறார்கள். பார்க்கும் பொழுதே அவர்களை மார்க்கமுடைய பெண்ணாக பார்க்கணும், நல்ல தாயாக இருக்கணும். எங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் சொர்க்கவாதியாக ஆக்குவதற்கு தகுதி பெற்றவர்களாக என்னுடைய மனைவி அமைய வேண்டும். அவள் சரியில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த பரம்பரையே நாசமாகிவிடும் என்ற ஒரு முக்கியமான செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் கல்வியுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறார்கள். எனவே பொதுவாக நிஸ்வான் மதரசாக்களுடைய நோக்கம் இதுதான், பெண்களை மார்க்கமுடைய பெண்களாக தாத்து துனியாதீனாக இருக்க வேண்டும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்புகின்ற மர்ஆத்து சாலிஹா என்று சொல்லப்படக்கூடிய நற்குணம் இல்லை, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய பிள்ளைகளை அல்லாஹ் ரசூலின் அடிப்படையில் வளர்க்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக உருவாக்கக்கூடிய தாய்மார்களாக மாற்ற வேண்டும். அப்பேற்பட்ட பெண்களை வெளியாக்குவது தான் இந்த மதரசாக்கள் உருவாக்குவது தான் மதரசாவுடைய நோக்கம். அல்லாஹு தாலா இந்த மதரசாவை கபூல் செய்வானாக. நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இந்த வருஷம் பட்டம் பெறக்கூடிய இந்த மாணவிகள் இனி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த ஆண்டுகளில் பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிரியமான தாத்துல் இல்ம் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல மார்க்கமுடைய பெண்களாக ஆகி அல்லாஹு தாலாவுடைய லில்லா என்கின்ற பொருத்தத்தை பெறுகின்ற நன்மக்களாக
அல்லாஹ் அவர்களையும் நம்மை ஆக்கி நல்லது புரிவானாக. வாஹிரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இந்த மதரசாவுடைய ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி சுருக்கமாக இங்கே பேசப்படுகின்றது. நம்ம மஹபூபுல் உலமா மனாருல் உலூம் மௌலானா அப்துல் ரஹ்மான் இருக்காங்களே, அவங்க ஆரம்பத்திலே இங்கே வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இம்தாதுல்லா ஹாஃபிஸா மௌலானா போய் கூப்பிட்டாங்க, வரல. அப்புறம் தான் தெரிஞ்சு அப்துல் அசீஸ் மௌலானா போல் பெரியவங்க அழைச்சா தான் வருவாங்கன்ட்டு. வந்த அளவுக்கு நன்றி. நீங்கள் சீக்கிரம் போகிறதா இருந்தாலும் இங்கே உங்களுடைய ஆலிம் பெருமக்கள் உங்களுடைய ஜின்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் இங்கே முதவே வந்துருக்கு. இங்கே வாங்க, என் பின்னாடி வாங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். வேறு யாரும் இங்கே வர வேண்டிய ஆலிம்கள் இருந்தால் அவங்களையும் கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டுங்க. நம்மளது மௌலானா ஹாஃபில் அப்துல் ரஹ்மான் அன்வாரி ஹஸ்ரத் தலைமை இமாம் ஜமால் முகமது கல்லூரி அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக முகமது ஹுசேன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசாவானது 2018ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மதரசாவுடைய நிறுவனர் ஹாஃபில் இம்தாதுல்லா அவர்கள் நம்முடைய ஹசரத்துடைய மாணவர் தான். அது மட்டும் இல்லாமல் ஜமால் முகமது கல்லூரியில் பிஆர்பிக்கு பட்டம் பெற்ற மாணவர். இந்த 2018இல் ஆரம்பித்து நம்ம அரசாங்க வழிகாட்டுதலின்படி 2022ஆம் ஆண்டு இது முறையாக பதிவு செய்யப்பட்ட ஒரு மதரசா. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 12 ஹிஃப்லு மாணவர்களை கொண்டு இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டது. அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். முதலாக மதரசா ஆரம்பிக்கும் பொழுது சொற்ப நபர்கள் தான் இருப்பார்கள். இன்று மாஷா அல்லாஹ் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நிறைய மாணவர்கள் மதரசாவில் படிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். பிறகு அந்த மதரசாவிலேயே படித்து ஒரு மாணவி ஃபசீஹா என்ற கூடிய மாணவி ஹிஃப்லு பட்டம் 2 வருடத்திற்கு முன்பாக பெற்றார்கள். தற்போது 2024ஆம் ஆண்டு இந்த மதரசாவில் ஹிஃப்லு மாணவர்கள் கிட்டத்தட்ட 16 மாணவர்கள் படிக்கின்றார்கள். அதாவது இவர்கள் படிக்கக்கூடிய முறை என்னன்னு சொன்னோம்னா, பார்ட் டைம் மாதிரி ஸ்கூல் படிப்பு வச்சுக்கிடுவாங்க, ஃபுல் டைம் மாதிரி மதரசா படிப்பு வச்சுக்கிடுவாங்க. என்ன மாற்றி சொல்கிறேன்னு கிடையாது, உண்மையாக ஃபுல் டைம் வந்து மதரசாவுக்கு தான் கொடுக்கணும், பார்ட் டைம் தான் நம்மளுக்கு வந்து துன்யாவுடைய கல்வி கொடுக்குன்றக்காக வேண்டி ரொம்ப இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களும் அந்த மாதிரி பிள்ளைகளும் உருவாக்கி இருக்காங்க. மக்தபு மதரசா மாணவர்கள் கிட்டத்தட்ட 58 நபர்களுக்கு மேலே இருக்கின்றார்கள். நம்ம எந்த இடத்துலையும் அந்த மாதிரி கிடையாது. இந்த பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. பிள்ளையை போய் டோர் பை டோராக நம்ம போய் கூட்டிகிட்டு வந்து வேனில், நம்ம சொந்த வேன்லேயே அவங்கள போய் வீட்டில் போய் கூட்டிகிட்டு வந்து அவங்கள ஓத வச்சு திரும்பி வேன்லேயே நம்ம ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி நம்ம மதரசாவில் இருக்கின்றது. அடுத்ததாக முபல்லிகாவுடைய கோர்ஸு, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 27 மாணவிகள் பயின்று வருகிறார்கள். குறிப்பாக ஜமால் கல்லூரியில் காலையில் இங்கே மதரசாவில் படிச்சுட்டு மதியம் அந்த கல்லூரியில் போய் அவங்களுடைய பட்டப்படிப்பை படித்து வருவார்கள். முஅல்லமா ஒரு 7 மாணவர்கள் இருக்கார்கள், 7 மாணவிகள் படித்து கொண்டிருக்கின்றார்கள். உஸ்தாதுமார்கள் ஆரம்பத்தில் இம்தாதுல்லா ஹாஃபில் அவர்கள் மட்டும் ஒரே ஆளாக இருந்தார்கள். பிறகு தேவைக்கேற்ப கிட்டத்தட்ட 7 உஸ்தாதுமார்கள் அந்த மதரசாவில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த மதரசாவானது ஜலீல் பாய், ஏன்னா இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறணும். அவங்களுடைய ஆதரவு இல்லாமல், அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து செய்ய முடியாது. அந்த கட்டடத்தில் வந்து அவர்கள் மேல் தளத்தை வந்து இந்த மதரசாவுக்காக வேண்டி அவங்க கொடுத்துருக்கிறார்கள். மேலும் இந்த மதரசாவில் வாராந்தோறும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மகரிப் பிறகு கிட்டத்தட்ட அந்த பயானில் ஒரு 60-70ற்கு மேற்பட்ட பெண்கள் கலந்து கொள்வார்கள். மாஷா அல்லாஹ். இது மட்டுமல்லாமல் நம்முடைய மதரசாவில் நம்முடைய டிஎஃப்ஏ சிஎஃப்ஏ என்று சொல்லி
அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக அங்கீகரிக்கப்பட்ட சர்டிஃபிகேட் கோர்ஸும், அதே மாதிரி முபல்லியா கோர்ஸ் 3 வருட கோர்ஸும், முஅல்லமா கோர்ஸு 1 வருஷ கோர்ஸும் நடைபெறுகின்றது. இது மட்டுமல்லாமல் தஜ்வீதுக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு கோர்ஸ் 6 மாத கோர்ஸ் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். பெரிய பெரிய சூறாக்களான சூரத்து தபாரக், வாக்கியா, யாசின் ரசூல் முக்கியமான சூறாக்கள், பெரிய சூறாக்கள், முக்கியமான சூறாக்கள், அது தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு மனப்பாடம் பண்ண வைக்கின்றது. சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற வயது வித்தியாசம் கிடையாது. அனைவரும் ஒரே பாதையில் செல்லணும் என்றக்காக வேண்டி, ஏன்னு சொன்னோம்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் உம்மி, அவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள். ஏன்னு சொன்னோம்னா யாராவது நம்ம ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டோம், அவர் பெரிய ஒரு பதவியில் இருந்தார்னா நம்ம டக்குன்னு சொல்லுவோம், ஹீ இஸ் மை ஃப்ரெண்டு, அவருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு நேமு கூட அவங்களுக்கு வந்து கூட கொண்டான்றக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே டைரக்ட் டீச்சராக இருந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அது மாதிரி என்ன செஞ்சிருது, வயது ஒரு வித்தியாசம் கிடையாது. சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்திலே அனைவரும் இந்த கற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் சிறப்பம்சமாக அரபிக் கேலிகிராஃபி அது பரிசு பெற்ற மாணவிகளும் இங்கே இருக்கின்றார்கள். அவங்களுக்கும் அங்கே சம்பந்தமான அரபி எழுதக்கூடிய ஒரு ஆற்றலை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கும். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தௌஃபீக்கை கொண்டு இந்த மதரசா இது மட்டும் கிடையாது, நிறைய மதரசாக்கள் உங்களுடைய சப்போர்ட்டுகளை கொண்டும் உங்களை ஆதரவு கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறது. மேலும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்த வண்ணமாக இந்த மதரசா கியாமத்து வரைக்கும் நடைபெறக்கு வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தௌஃபீக் செய்வானாக. உங்களுடைய துவாவை நாடியவனாக அல்லாஹ் இந்த ஆண்டறிக்கை முடிவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த மதரசாவை வாழ்த்தி ஒரு சிறிய உரை வருத்துமாறு நம்முடைய தலைமை இமாம் ஜமால் முஹம்மது கல்லூரிய தலைமை இமாம் அப்துர் ரஹ்மான் அன்வாரி ஹஜரத்தை அன்புடன் அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. قال الله تبارك وتعالى في القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. கண்ணியமிக்க இந்த பட்டமளிப்பு விழாவில் குழுமியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ் இந்த மதரசா பல ஆண்டு காலமாக சிறப்பான முறையில் நடைபெற்றுவதை நாம் கேட்டோம். இது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. எவ்வாறு ஆண்களுக்கு மார்க்க கல்வி என்பது அவசியமோ அதைவிட ஒரு படி மேலே பெண்களுக்கு மார்க்க கல்வி என்பது மிகவும் அவசியமானது. ஆண்களுக்கு மார்க்க கல்வியை விட பெண்களுக்கு மார்க்க கல்வி என்பது அவருடைய வீடுகளில், அவருடைய பிள்ளைகளிடத்திலே, மற்ற எல்லா நல்ல காரியங்களிலும் அவைகள் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு காலம் இருந்துச்சு, பெண்கள் ரொம்ப குறைவாக மார்க்க கல்வியும் கற்றாங்க, உலக கல்வியும் கற்றாங்க. ஆனால் இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் பெண்கள் எல்லா நிலையிலும் ஒரு நல்ல கல்வியை தேர்ந்தெடுத்து படிப்பதில் வல்லவர்களாக இருப்பதை நாம் காண்கிறோம். இது ஒரு வகையில் ஆரோக்கியமான விஷயம். அதே நேரத்திலே அந்த கல்வி ஒழுக்கம் சார்ந்த கல்வியாகவும் மார்க்கம் சார்ந்த கல்வியாகவும் இருக்கும் என்று சொன்னால் அந்த பெண் பெற்றோர்களுக்கு ஒரு சாலிகான ஒரு நல்ல கண்குளிர்ச்சி தரக்கூடிய பிள்ளையாக இருப்பாள். மார்க்க கல்வி அறிந்த பெண் கணவனுக்கு நல்ல மனைவியாக இருப்பாள். குடும்பத்திற்கு ஒரு சிறந்த தலைவியாக இருப்பாள். மார்க்க கல்வி இல்லை என்று சொன்னால் அந்த கல்வி இருக்கிறதே சில சமயங்களில் அந்த பெண்களையே வழிகெடுத்துவிடும். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, சமீபத்தில் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதில் ஒரு 2 விஷயம். நம்ம கடைக்கு ஒருத்தவங்க வருவாங்க, வயசானவங்க, அவங்களுக்கு பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளைங்க ஆகிட்டாங்க. அவங்க ரொம்ப மார்க்க கல்வி மேலே ஆசைப்பட்டு நிறைய கிதாபுகள், அரபி கிதாபுகளை வாங்கி படிப்பாங்க என்று சொன்னாங்க. நான் ஹிஃப்ஸு செஞ்சிட்ருக்கேன் என்பதாக. வயசானவங்க சமீபத்தில் சொன்னாங்க, நான் ஹிஃப்ஸு செஞ்சு முடிச்சிட்டேன், அப்புறம் 7 கிராத்தை நான் படித்து முடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. கேட்கவே ஆச்சரியமாக இருந்தது. எத்தனையோ ஆலிம்கள் கூட, எல்லா ஆலிம்களும் 7 கிராத்துகளை நாம் படிப்பது கிடையாது. அதிகமாக 1 கிராத்தை தான் நம்ம ஓதுகிறோம்.
ஆனால் ஒரு பெண் 7 கராத்தை ஓதி முடித்தாங்க அப்படின்னு கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே போல் சில குடும்பங்கள் பார்க்குறோம், காலேஜில் படிக்கிறாங்க அந்த பிள்ளைங்க, குடும்பத்தில் எந்த விதமான தீனுடைய சூழ்நிலைகளும் இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகளிடத்திலே ஒரு தீனுடைய தொடர்பு, ஒரு நல்ல மாற்றம் வந்துவிட்டதின் காரணமாக அந்த பிள்ளைங்க 10-20 பேருக்கு ஆன்லைனில் நல்ல கிளாஸ் எடுக்கிறாங்க. இன்றைக்கி மொபைல் இருக்குதே, இதுதான் இன்றைக்கி பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது. 2-3 நாளைக்கு முன்னாடி கூட, நேற்று காலையில் நினைக்கிறேன், ஹிதாயத்துல்லாஹ்கிட்ட சமீபம் வந்துட்டு போனாங்களே நம்ம காஜாமலை வட்டார ஜமாத்துலமா தலைவர், அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ சொன்னாங்க, ஒருத்தர்கிட்ட இந்த மொபைல் இல்லைன்னா அவரே உலகத்தில் பெரிய வலியுல்லா இறை நேசர் என்பதாக சொன்னாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைமை. ஆனால் அந்த மொபைலை இன்றைக்கி நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பெண்களும் ஆண்களும் இருக்கிறார்கள். அப்படி தான் ஒரு பெண் வந்தாங்க, வீட்டில் பெரிய தீனுடைய சூழ்நிலைகள் இல்லை, ஆனால் அந்த பெண் பல பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள். காலேஜில் படிச்சுக்கிட்டே மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்காக வேண்டி உஸ்மானி ஸ்கிரிப்ட் குரான் வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி நான் கேரளாவிலேருந்து ஆர்டர் கொடுத்து வாங்கி கொடுத்தேன் அவங்களுக்கு. அதே போல் வருஷம் முடிவில் அவங்களுக்கு கிதாபுகள் கொடுக்கணுன்னு வந்து வாங்கிட்டு போனாங்க. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் பெண்களிடத்தும் மார்க்க கல்வியை கற்க வேண்டாம் என்ற ஆர்வம் இருக்கிறது. அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது, மஹல்லாவாசிகளுக்கும் இருக்கிறது. நம்முடைய திருச்சியில் மணிமகுடமாய் பெண்கள் மதரசாவுக்கு ஒரு முன்னோடியாய் நம்ம ஹசரத் அவங்களுடைய வீட்டில் பல பெண்கள் இல்மை கற்றுருக்காங்க. காஜா நகரில் ஒரு இல்முடைய சூழ்நிலை ஏற்பட்டதும் பரவலாக திருச்சி மாநகரத்தில் இன்னும் உலகம் முழுக்க இன்றைக்கி அங்கிருந்து கல்வி கற்ற பெண்கள் வியாபித்திருக்கிறார்கள். பல பேர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு முன்னோடி மதரசாவாக திறந்தது. மாமி பல பிள்ளைங்களுக்கு படித்து கொடுத்ததனுடைய விளைவு அவங்க வீடுகளில் அந்த பிள்ளைகள் இன்றளவும் தீனுடைய சூழ்நிலைகள் நடப்பதற்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அதே அடிப்படையில் தான் இன்றைக்கி பல மொஹல்லாக்களில் இந்த மதரசாக்களோட நிஸ்வான் மதரசாக்களும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த மதரசாக்களை பிள்ளைகளை அனுப்புவதற்கு பெற்றோர்கள் கவனம் செலுத்துவதுடன் அந்த மதரசாக்களை சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு மஹல்லாவாசிகளும் பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த மதரசாக்கள் இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களில் சிறந்த பல பெண்மணிகளை ஹாஃபிஸ்களாக முஅல்லமாக்களாக உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட நிலையை இந்த மஹல்லாவிலும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல துஆவுடன் எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.